எந்த இடம் எந்த இலக்கு என்பதை தாண்டி இதுவரை காலமும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எப்படி தாக்கினாங்கன்னா ராணுவ தளத்தை மட்டும் தாக்கினார்கள். இப்பொழுது ராணுவ தளம் அல்ல, அவர்கள் ஏற்கனவே அறிவித்ததை போல தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், நகரங்கள், தெரிகிற இடம் எல்லாத்திற்கும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லை மீறி போய்கொண்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது என்னன்னு சொன்னா, அதாவது இன்றைக்கு யமன்ல இருந்தும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவு பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்களில் இந்த இஸ்ரேலிய வீரப்படை சொல்லுவாங்கல்ல, இஸ்ரேல் படையினா எப்படி தெரியுமா? இங்க பாத்துக்கிறேங்க, பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கத்தோடும் லெபனானிய போராளிகள் இயக்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமா இதை முடிச்சுக்கிறங்க. சண்டை போனீங்கன்னா நம்மாக்கள் தாண்டா செத்து தொலைகிறாங்க என்று சொல்லி நெத்தன்யாஹுக்கு செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி அந்த ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்றைக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சரியாக ஒரு வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி இதே போன்ற ஒரு நாளில் கடந்த வருடம் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதிலிருந்துதான் பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திற்குள் பாரிய அழிவுகளை உண்டாக்கி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதித்தது லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள். அவர்களோடும் இஸ்ரேலுக்கு தற்போது பாரிய சண்டை மூண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சரியாக ஒரு வருடத்தில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளை பொறுத்தவரையில் ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் பலவும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நான் பேசுகிற இந்த நிமிடம் ஒரு முக்கியமான சம்பவம் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடந்து வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இயக்கத்தினுடைய தாக்குதல்கள் வெறுமனே ராக்கெட் தாக்குதல்களாக மாத்திரம் இருக்கவில்லை, பாரா ட்ரூப்பர்ஸ் என்கிற வகையில் வான்வழியாக இஸ்ரேலுக்குள் சென்று தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் லெபனான் எல்லையில் இருந்து லெபனானிய போராளி குழுக்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு ரதுவான் படைப்பிரிவின் வான்வழி பிரிவு பாரா ட்ரூப்பர்ஸ் வழியாக இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கிறது. அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் நார்த் இஸ்ரேல் பகுதிகள், வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் பல நகரங்களை தற்காலிகமாக மூடுகிறோம் என்று அறிவித்தும் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த மக்களும் லெபனானிய போராளிகளும் ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், நீங்கள் மிலிட்டரி வார்ல எங்களை ஜெயிக்கவே முடியாது. உங்களிடத்தில் பங்கர் பஸ்டர் பாம்கள் இருக்கலாம், உங்களிடத்தில் பாரிய தாக்குதல்கள் விமானங்கள் இருக்கலாம், உங்களோடு அமெரிக்காவும் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை நீங்கள் தோற்கடிக்க முடியாது, முடியவே முடியாது என்பதை இன்றைக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை டெல் அவீவ் மீதே இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர விடுதலை போராளிகள் அமைப்பினரே நடத்தி இருக்கிறார்கள். டெல் அவீவ் வெடித்து சிதறுகிற வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய லைவை நீங்க பார்க்க முடியும். அதுவல்லாத சில வீடியோக்களை நாமும் இன்றைக்கு பார்க்க முடியும். இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க போகிறோம். ரொம்ப உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. இதையொட்டி இஸ்ரேலிய தலைவர்களும் இன்றைக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. முதன்மை இன்றைய தினம் அதிகாலையிலேயே லெபனானில் இருக்கக்கூடிய லெபனான் போராளிகள் குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அதிரடி தாக்குதலை இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுக நகரத்தின் மீது நடத்தி இருந்தார்கள். இதுதான் ஹைஃபா துறைமுக நகரம், பாலஸ்தீனத்தினுடைய நகரம், தற்போது இஸ்ரேலுடைய நகரமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நகரம். இங்கே பாரிய துறைமுகம் மட்டுமல்ல, நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய, தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நகரமாக இருக்கிறது. ஏன்னா எங்க துறைமுகத்துக்கு அருகாமையில் தான் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குங்கிற வகையில் பாரிய வருமானம் ஈட்டக்கூடிய நகரம். அந்த நகரத்தின் மீது இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அதிகாலை நேரத்திலேயே ஹெஸ்புல்லாக்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் எங்கள் தரப்பில்
தாக்குதலில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ராணுவமே அறிவித்திருக்கிறது. 10 பேர் காயமடைந்திருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றதா இருந்தா 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களே ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு அந்த தாக்குதல் இன்றைக்கு ஹைஃபா சிட்டி மேலே நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஹைஃபா நகரம், ஹைஃபாவை ஒட்டி இருக்கக்கூடிய டைபீரியாஸ் ஆகிய நகரங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ முகாம்கள் மீதும் பாரிய துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஹைஃபாவுக்கு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கார்மல் என்கிற தளத்தின் மீது இன்றைக்கு பாதி 1 என்கிற ஏவுகணை வகையைச் சேர்ந்த பல வகையான ஏவுகணைகளை இன்றைக்கு அவர்கள் அடித்திருக்கிறார்கள், தாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று திபேரியாசுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய நிம்ரா என்கிற ராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே கற்பனையில் கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அவர்களுடைய அயன்டோம் ஒரு வருடத்திற்கு பிறகும் மிக அழகாக குரட்டை விட்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு அடி விழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. ஹைஃபா மீதான தாக்குதல்கள் இன்றைக்கு அதிகாலையிலேயே நடத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கு 18க்கு மேற்பட்ட தாக்குதல்கள் ஹைஃபா சிட்டி மேலேயே அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்ப நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கிறேன் என்னன்னு கேட்டா, இப்பொழுது அவர்களுடைய தாக்குதல்கள் எந்த இடம், எந்த இலக்கு என்பதை தாண்டி இதுவரை காலமும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எப்படி தாக்கினாங்கன்னா ராணுவ தளத்தை மட்டும் தாக்கினார்கள். இப்பொழுது ராணுவ தளம் அல்ல, அவர்கள் ஏற்கனவே அறிவித்ததை போல தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், நகரங்கள் தெரிகிற இடம் எல்லாத்திற்கும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லை மீறி போய் கொண்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். திபேரியாஸ் மீதான தாக்குதல் இன்றைக்கு முதலாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய திபேரியாஸ் நகர் மீது தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களுடைய கருத்து பிரகாரமே இன்றைக்கு திபேரியாஸ் பகுதிகளில் 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி இன்றைக்கு பாரிய தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இதுவரைக்கும் தங்கள் தரப்பில் இருந்து 2 ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் லெபனானுடைய அட்டாக்ல கொல்லப்பட்டதாக அதை சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் அதை தாண்டி இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பினர் சார்பாக பல பேர் கொன்று குவிக்கப்பட்டு ஹெலிகாப்டர்களில் அள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்பான செய்தியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அதிகாலை சரியாக 6:55 மணி அளவில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கார்மியல் நகரத்தின் மீது பாரதூரமான ராக்கெட் தாக்குதல்களை லெபனானிய போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அப்பர் கலீலியை நோக்கி ஒரே நேரத்தில் 15க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் செய்தித்தளம் தெரிவித்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 15 ராக்கெட்டுகள் என்று சொன்னால் சாதாரணமாக 10 ராக்கெட்டுகள் அல்லது 15 ராக்கெட்டுகள் வருகிற நேரத்தில் இஸ்ரேலிய அயன்டோம் தடுக்க முடியும். ஆனால் அதை மீறி 15 போயிருக்கிறது என்றால் நிச்சயமாக 15 ராக்கெட்டுகள் அல்ல, நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கும். 15 வந்து தாக்கி இருக்கிறது என்றே சொல்லுகிறார்கள் என்றால் நூற்றுக்கணக்கான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாக இருக்கிறது. அதே போல ஜதால் ஆலம் ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், அதே போன்று ராணுவ வாகனங்கள், அதே போன்று ராணுவ பணியாளர்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருப்பதாக லெபனானிய போராளிகள் குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேல் சற்று முன்னால் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தலில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை மூடிய மண்டலமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது ஊடகங்கள் அங்கே போக முடியாது, மீடியாக்கள் நுழைய முடியாது, உடனடியாக அந்த மண்டலங்கள் மூடப்படுகிறது. ஏன்னா ஏவுகணை தாக்குதல் உச்சம் தொட்டிருக்கிற காரணத்தினால யாரும் அங்கே போகக்கூடாது என்று அவர்கள் அறிவித்திருப்பதான செய்திகள் அங்கே வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை அவர்களுக்கு இதுவரைக்கும் பல கட்டங்களில் ஏற்படவே இல்லை. இன்றைக்கு உச்சமாக ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் மூடிய மண்டலமாக அவர்கள் அறிவிக்கிற அளவுக்கு அவர்கள் மீது சரமாரி தாக்குதல்களை லெபனானிய போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் வரக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. நாங்கள் பாலஸ்தீன
பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை அழிச்சிட்டோம், பாலஸ்தீன போராளிகளை மொத்தமா இல்லாமல் ஆக்கிட்டோம் சொல்றாங்க. இது பங்கருக்குள்ள அவங்க இருக்கல, பங்கருக்கு வெளியில இருக்கிறாங்க. நீங்க பார்க்க முடியும் இந்த காட்சியை. பங்கருக்குள்ள இருந்தா இந்த மாதிரி போட்டோ எடுக்க முடியாது, பங்கருக்குள்ள மற்ற எல்லாத்தையும் செய்ய முடியும், இது மாதிரி மரத்தையும் காட்டையும் வளர்த்து வைக்க முடியாது என்பது சாதாரண அறிவுள்ள விக்கி மாதிரி ஆக்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது காசாவுல தரைப்பகுதிகளில் நின்றுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாரிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கத்தினுடைய படைப்பிரிவை தான் நீங்க இதுல பாக்குறீங்க. இன்றைக்கு அவர்கள் நடத்திய பாரதூரமான தாக்குதல்கள் ஒரு செய்தியை மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாடுகளுக்கும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் யுத்தத்தின் மூலமாக, சண்டையின் மூலமாக பாலஸ்தீனத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமில்லை. ஏன்னா இந்த தம்பியை கட்டாயம் கூப்பிட வேண்டி இருக்குது. ஏன்னா ரொம்ப துடிச்சாங்க, பாலஸ்தீனத்தை அழிக்கணும், லெபனானை அழிக்கணும், பொதுமக்களை கொல்லணுங்கிறது அவ்வளவு டேஸ்ட் இவங்களுக்கு. அந்த குரூப் தான் இனி காலி, லெபனானை எடுக்க முடியாது, இஸ்ரேல் அழிச்சு நொறுக்கி விட்டது, காசா இனி எந்திரிக்க முடியாது என்றெல்லாம் பேசியவர்களுக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் செய்தி என்னன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு வருடத்திற்கு பிறகும் இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தாக்குதல் எதை சொல்கிறது? நம்ம எங்க போய் என்ன பார்க்கணும்ன்றதை சொல்லுதா இல்லையா? என்னன்னா அவர்கள் இன்னும் 100% பலத்தோடு இருக்கிறார்கள். திருப்பி தாக்குகிற அதுவும் என்னன்னா கேட்டா, இது சவுத் காசா என்று சொல்கிறார்கள். தெற்கு காசா ரஃபா பகுதிகளில் தான் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஃபாவுல இருந்து வடக்கு காசாவை தாண்டி அவர்களுடைய டெல் அவீவ் வரைக்கும் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு பலத்தோடு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வருஷத்துக்கு பிறகு எங்களால் உங்களை தாக்க முடியும் என்று சொல்றாங்கன்னா அவர்கள் மிக பலத்தோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக அல்-அவுதாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ நிலைகள், அதாவது இஸ்ரேலுடைய பாஷையில் அவங்களோட ஊர்ல சூஃபாங்கிறது, அதாவது பாலஸ்தீனம், ரியல் இஸ்ரேலுங்கிறதே பாலஸ்தீனம் தானே, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு தானே இஸ்ரேல் உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த பழைய பாலஸ்தீன பூமியில எந்த இடம், அதாவது அல்-அவுதா என்று அழைக்கப்பட்டதோ அந்த இடத்தை இப்ப இஸ்ரேல் என்ன செய்யறாங்க, சூஃபா என்ற பெயரால் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூஃபா என்கிற நகரத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய ராக்கெட் தாக்குதல் துல்லியமாக போய் தாக்கி இருக்கிறது. அதே மாதிரி ஹாலிட், அதே போன்று கரேம் அபு ஷலேம் ஆகிய பகுதிகளுக்கு இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினர் நடத்தி இருக்கிறார்கள். ரஃபா எல்லையிலே இஸ்ரேலிய படைகளை நோக்கி, அதே போன்று அவர்களுடைய துருப்புகளை நோக்கி இன்றைக்கு ரேடியம் ராக்கெட்டுகளை, பல ராக்கெட்டுகளை பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினர் ஏவி இருக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தாக்கப்படுகிற காட்சிகளும் இன்றைக்கு தாராளமாக வெளியாகி இருக்கிறது. முழுமையான காட்சிகளை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும். நம்மளால் முடிஞ்ச காட்சிகளை இங்க நம்ம உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ராணுவத்தினுடைய பங்கர்கள், ராணுவ நிலைகள் மீது நாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் அவங்க யாருக்கு அடிப்பாங்க என்று. ராணுவத்துக்கு அடிக்கிற அளவுக்கு துப்பு அவர்களுக்கு இல்லை என்பதும் தெரியும். துப்புக்கட்ட ராணுவம் பொதுமக்கள் மீது தான் தாக்குதல் நடத்தியதை தவிர பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினர் மீது அவர்களால் தாக்குதல் நடத்த முடியவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு டெல் அவீவ் மீது தாக்குதல் உக்கிரமாக நடத்தப்பட்டு துல்லியமாக எங்களுடைய வெற்றிகளையும் சந்தித்திருக்கிறோம் என்று அபு உபைதாவே அவருடைய அறிக்கையில் சொல்லி இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அந்த வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய ராணுவ பிரிவு மத்திய இஸ்ரேல், சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளுக்கு மகத்மே M19 என்கிற வகையான பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த ராக்கெட் தாக்குதல்கள் சரமாரியாக ஏவப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்க முடியும். ஒரு ஆண்டுகளுக்கு பிறகும் இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு M90 வகையான ஏவுகணை தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள். இது போய் அங்க ஹிட் ஆகக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி இன்றைக்கு நிறைய வீடியோக்களை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கீங்க. நீங்க பார்க்கலாம். ஏவுகணைகள் அவர்கள், அதாவது ரஃபா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவி இருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் இன்னும் ஏவுகணை பலம் இருக்கிறது. ஏவுகணை தாக்குதல்களை தாறுமாறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அவர்களுடைய அயன் டோம்களால் தடுக்க முடியாத அளவுக்கு இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கிறது. இங்கே நீங்க பார்க்கலாம் எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துகிறார்கள். கடுமையான ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. நிறைய வீடியோக்கள் இதே போன்று வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது என்னன்னு சொன்னா
அதாவது இன்றைக்கு யமன்ல இருந்தும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவு பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்களில் இந்த இஸ்ரேலிய வீரப்படை சொல்லுவாங்கல்ல, இஸ்ரேல் படையினா எப்படி தெரியுமா? இங்க பாத்துக்கிறேங்க, யமன்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படும் போது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய லட்சணத்தை பாருங்க. இங்க அவருடைய தொலைக்காட்சி ஊடகவியலாளர் தூங்கிட்டாப்ல கீழே, ஏன்னா அவர் தாக்குதல் நடத்தப்படுகிறது ஒளித்து கொண்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது டிவிலேயே லைவாக போன காட்சியை தான் காட்டியிருக்கிறாங்க. ராணுவத்தை சேர்ந்தவங்க அங்க ஒளிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ கீழே உட்கார்ந்து ரிப்போர்ட் பண்றா. இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய போராளிகள் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை பாரிய அளவில் இன்றைக்கு டெல் அவிவை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்களுடைய இராணுவ தீர்வு தோல்வி அடைந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு பின்னால் இந்த தாக்குதல்களை பாரிய அளவில் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இயக்கத்தினர் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேலும் பலமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இயக்கத்தினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய குதுஸ் படைப்பிரிவினுடைய போராளிகளும் இன்றைக்கு ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய மோதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களும் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அகதி முகாம் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள். பிளாக் 2 பகுதிகளில் இன்றைக்கு அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் இன்றைக்கு ஜியோரா ஐலாண்ட் என்கிறவர் இன்றைக்கு சேனல் 20க்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனான்லையும் காசாவிலையும் முழுமையான ராணுவ வெற்றி என்பது சாத்தியமே இல்லை. இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அவங்களே சொல்றாங்க என்னன்னா, ஒரு வருஷமாகியும் சொல்றாங்க இது சாத்தியம் இல்லை, வெல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. குறிப்பா என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலால் முழுமையான வெற்றி என்பதை அடைய முடியாத ஒன்று என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் மீதும் ஹெஸ்புல்லாக்கள் மீதும் அவர்கள் சரணடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள், உங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பார்கள். 2 முனைகளில் யுத்தத்தை நடத்துவது என்பது இஸ்ரேலுக்கு நல்லது அல்ல. நம்ம பாரிய இழப்பு சந்திப்போம், அரசியல் தீர்வுதான் கதவை திறக்கும், அதுதான் புத்திசாலித்தனமானது. பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கத்தோடும் லெபனானிய போராளிகள் இயக்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமா இதை முடிச்சுக்கிறங்க. சண்டை போனீங்கன்னா நம்மாக்கள் தாண்டா செத்து தொலைகிறாங்க என்று சொல்லி நெத்தன்யாஹுக்கு செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி அந்த ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்றைக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கிறாரு. அது மட்டுமல்லாம காசா லெபனான்ல ராணுவ அழுத்தம் தீர்வு தரும் என்று நினைச்சிடாதீங்க, அது தீர்வையை தராது, அது அவமானத்தை தான் தரும் என்றும் அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய படைப்பிரிவினர் 2ஆம் கட்டமாக இஸ்ரேல் மீது 114 மில்லிமீட்டர் ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்களை பாரிய அளவில் சூஃபா மீது நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஹொலிட் குடியேற்றத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கரீம் அபு ஷெலம் பகுதிகளுக்கு மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று M19 வகையான ராக்கெட்டுகள் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஏவப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அபு உபைதா அவர்கள் இதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். பல வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போன்றுதான் இன்றைக்கு காசாவுல மத்திய காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய புரேஜ் அகதிகள் முகாம் பகுதிகளில் யாசின் 105 மூலமாக ஜியோனிச மெர்காவா டேங்குகள் 4 மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று டெல் அவிவ் மீது 3ஆம் கட்ட தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு இன்டர்நேஷனல் மீடியாவெல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலை இப்படி அடின்னு அடிச்சிருக்காங்கன்னா, இவ்வளவு காலமா நாங்க காசாவை முடிச்சிட்டோம், லெபனானை முடிச்சிட்டோம், ஹசன் நசூருல்லாவை கொன்னுட்டா வெண்டன்னு அர்த்தமா, அல்லது இஸ்மாயில் ஹனியாவை கொன்னுட்டா வெண்டாச்சுன்னு அர்த்தமா? அதெல்லாம் நத்திங். தலைவர்கள் கொள்றதுனால நம்ம மக்களை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு, தலைவர்களுடைய இழப்பு ஒரு இழப்பு தான், அது தோல்வி அல்ல, அது இழப்பு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க, வெற்றி நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். அதை ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த அடிக்கிறாங்கன்னா வெக்கங்கட்ட இஸ்ரேல் ராணுவத்துக்கு இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா குதுஸ் படைப்பிரிவும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் படைப்பிரிவும் இன்றைக்கு ஒத்துழைத்து நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது ராணுவ படைப்பிரிவுகள் மீது பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.
இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு 114 மில்லிமீட்டர் ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் 4வது முறையாகவும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளிவரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவமும் நடந்தேறி இருக்கிற அதனுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே அந்த சம்பவத்தை பார்ப்போம். இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இது. அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிறைய ராணுவ வெஹிக்கிள்களை நெட்ஜாரிம் காரிடோர் பகுதிகளில் துவைத்து எடுக்கக்கூடிய காட்சிகள், இது அழித்து நொறுக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு 2 நிமிடத்துக்கு மேலாக ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ காட்சியாக இருக்கிறது. நிறைய காட்சிகள் நமக்கு இதில் காட்ட முடியாது. இந்த வீடியோவை இங்கே பார்க்கலாம். நீங்கள் 1 2 3 4 வெஹிக்கிள் வருகிறது, 4 ராணுவ வெஹிக்கிள்கள் வருகிறது. 4 மேலேயும் அவங்க இன்றைக்கு சரமாரியாக தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. கிறுக்கு பயலுவ கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். என்னன்னா இன்னைக்கு வேற அக்டோபர் 7 இருக்குது, ஒரு வருஷம் ஆகுது. இன்னைக்கு நம்மளை வச்சு செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றாவது லூசு பயலுவ யோசிச்சிருக்கணும். அதை கூட யோசிக்காதவங்களை தான் இங்கே இருக்கக்கூடிய சூனக்கியில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல்டா யார் தெரியுமா? இஸ்ரேல்டா யார்? இப்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு துவைச்சு எடுத்துருக்கிறான். அப்ப பாத்துக்க, பாலஸ்தீன சுதந்திர இயக்கம்னா யாரு? சுதந்திரத்துக்காக போராடுறான். அவன் சம்பளத்துக்காக போராடல, அவனுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் எதையும் இழக்க தயார் என்கிற நிலையில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். இதனுடைய முழுமையான வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனல்ல போட்டுட்டுருவோம். அதுல பாத்துக்கிறீங்க. என்ன இதுல முழுமையாக நமக்கு காட்ட முடியாது. இங்க நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அதாவது ஹெஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய பகுதிகளில் வெடித்து சிதறக்கூடிய வெஹிக்கிள்ஸ்களுடைய காட்சிகள் தான் இதிலே அவர்கள் மொபைல் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று இது. அது இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அல் ஜசீராவும் இந்த காட்சிகளை ஒளிபரப்புவார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், பல இடங்கள் இன்றைக்கு தாக்குதல்களாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், ஹைஃபாவில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் இன்றைக்கு காசாவுக்குள் நடத்தப்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல் பாருங்க. வெட்டிச்சு செதறி போய் இருக்கிற இடத்துக்குள்ள ஏவுகணையை தூக்கிக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய போராட்ட யுக்திகள் எப்படி இருக்கும் என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய ஏவுகணைகளை எல்லாம் தன்னகத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இன்றைக்கு அந்த தாக்குதல் பாருங்க, 1 2 3 இலக்குகள் மேலே ஒரே நேரத்தில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்கிறது. இந்த பாருங்க, அதாவது நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு கிறுக்கு பயல சுத்திக்கிட்டு திரிறாங்க. இந்த வீடுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் இவங்க வெளியிடுறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், வெடித்து சிதறுகிறது. உள்ளுக்குள்ள இருந்த அத்தனை பேருமே செத்து போன காட்சிகள் தான் பதிவாகிறது. இந்த காட்சி எல்லாம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு யமன்ல இருந்து ஏவுகணைகள் ஏவப்படும் போது விமானம் பயணிக்க முடியாமல் விமானம் உடனடியாக நிறுத்தப்படுகிறது. விமானத்துக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், இஸ்ரேலியர்கள் விமானத்துக்குள்ளேயே பயந்து நடுங்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம், இது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நடத்திய தாக்குதல். அதே மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம், இதுதான் முக்கியமான வீடியோ, கவனிச்சுக்கிறீங்க. பாரா ட்ரூப்பர்ஸ் உள்ளே நுழைகிறார்கள். இது சற்று முன்னால் பிரேக்கிங் நியூஸ். இது பாரா ட்ரூப்பர்ஸ் உள்ளே போறாங்க. ஹெஸ்புல்லாக்களுடைய போராளிகள் இது, அதாவது உள்ள போய் இஸ்ரேலுக்கு உள்ள போய் தாக்குதல் நடத்துகிறதுக்காக போறாங்க. நம்ம இந்த செய்தியை சொல்லுகிற இந்த நேரத்தில் உள்ளே போய் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவங்க அயன்டோம் எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்கிறங்க. அதனால தான் அவங்க கரெக்டாக போய் உள்ள இறங்கி ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு தாக்குதல் நடத்துகிறது. இந்த இடத்துல நடத்தப்படக்கூடிய அட்டாக் இது பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய அட்டாக். இது இன்றைக்கு டெல் அவீவில் நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த தாக்குதலுடைய ஒரு காட்சியை தான் இதிலே பார்க்கிறீர்கள். இதே மாதிரி நிறைய தாக்குதல் காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். நெத்தன்யாகுவினுடைய அத்தனை வியூகங்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தினால் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னது பொய்ப்பிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் இன்றைக்கு நடந்து வருவதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பாரா ட்ரூப்ஸ் மூலமாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இதிலே என்ன விளைவுகள் வரப்போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படியான பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அப்படி தாக்குதல் இப்படி தாக்குதல் கொஞ்சம் அகோரமாக அணு சம்பந்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான சில செய்திகளை சில சகோதரர் அனுப்பியிருந்தீங்க. அப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை. இன்றைக்கு முழுவதுமாக நாங்கள் மீண்டும் பலத்தோடு இருக்கிறோம், நாங்கள் ஒரு வருடமாகியும் உங்கள் மீது, அதாவது டெல் அவீவ் மீது எங்களுக்கு தாக்குதல் நடத்த முடியும் என்பதை பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினர் நிரூபித்திருக்கிறார்கள். இது நெத்தன்யாகுவினுடைய அனைத்து வியூகங்களையும் தோல்விக்குட்படுத்தி இருக்கிறது. அதாவது இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார், அதே போன்று ஆரூரி கொல்லப்பட்டிருக்கிறார், அதே போன்று லெபனானுடைய போராட்ட இயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டிருக்கிறார், ஃபுவாத் ஷுக்கூர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஐஆர்ஜிசியினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் அது இஸ்ரேலுக்கு செருப்படி தாக்குதலாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு லெபனானுடைய ஹீரோக்கள், லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் போடுறோம். ஹெஸ்புல்லா
ஹிஸ்புல்லாக்களுடைய படை இன்னும் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எல்லாத்தையும் தாண்டி கடற்படையே ரெடியா இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கடலுக்குள்ள புகுந்து உங்களுக்கு அடிப்போம், அடுத்து இருக்குடா உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இவ்வளவு தாக்குதல் மொத்தமே இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற தாக்குதல் மட்டும்தான். அடுத்தடுத்த செய்திகள் வரும்போதும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். நம்முடைய வீடியோக்கள் உடனுக்குடன் வெளிவரும், அதை காத்திருங்கள். உண்மை செய்திகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினர் ஒரு வருடத்தை தாண்டியும் பாரிய வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை. ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை என்பதை உறுதியாக நம்புங்கள். மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை தவறாமல் ஓதுங்கள். நாம் ஜெயிக்கிறோம், ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக ஜெயிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற்றால் மட்டும்தான் இதற்கு தீர்வு. எனவே இது யுத்தத்தினால் இதற்கு தீர்வு வரப்போவதில்லை. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் தீர்வு வர வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தே ஆக வேண்டும். 1965க்கு முற்பட்ட பாலஸ்தீன சுதந்திர பூமியை தந்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாகவும் பல தரப்பினர்களாகவும் அழுத்தங்களாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோம், ஜனநாயக ரீதியாக பேசுவோம். அதை கண்டிப்பாக தொடர்ந்து நாம் செய்து வர வேண்டி இருக்கிறது என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.